சுப்ரீம் கோர்ட் டிகே பாசு வழக்குல சொல்லியிருக்காங்க கிளியரா, அரெஸ்ட் மெமோ தயார் பண்ணுங்க. அரெஸ்ட் மெமோ தயார் பண்ணிட்டு கைது பண்றவங்கள்ட்ட ஒரு காப்பி கொடுங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு காப்பியை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட அரெஸ்ட் டைம் உண்மைன்றது தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க அரெஸ்ட் இன்டிமேஷன் எத்தனை மணிக்கு போடுறீங்க? நாங்க டிசிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ நடக்குதுன்னு சொல்லிட்ட பிறகு 2 மணிக்கு அரெஸ்ட் இன்டிமேஷன் அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு சைன் வாங்குறீங்க. சோ அதுவே ஒரு தப்பு தானே. எங்க அரெஸ்ட் மெமோ? நாங்க 6 மணின்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறோம், 6 மணிக்கு அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறாரு. போய் வக்கீல் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாரா? அப்ப அவங்க தப்பு பண்ணாங்கன்னு போலீஸ் நீங்க இருந்து பக்கத்துல பாத்தீங்களா? எதுவுமே கிடையாதுல்ல. சொல்றத வச்சியும் அவங்க நடந்த விஷயங்களும் அங்க இருக்கிற எவிடன்ஸை வச்சுதான் ஒரு அட்வொகேட்டா இருக்கிறவங்க பேச முடியும். யாருமே எந்த இன்சிடென்ட்டுமே கண்டிப்பா வந்து பார்த்திருக்க முடியாது. சோ இந்த அரெஸ்ட் டைம்லயே ஒரு டிலே வருது. நான் கேட்கிறேன், சார் என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லுங்க. ஒரு அட்வொகேட்டா கேட்கிறப்ப கண்டிப்பா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றது சொல்லணும். அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணவங்க கேட்டாலுமே என்ன கம்ப்ளைண்ட் என் மேல இருக்குன்னு சொல்லணுமே அவங்க சொல்லணும். அப்படி எதுவுமே சொல்லல, நீங்க கோர்ட்ல போய் சிஏ போட்டு பாத்துக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்க கோர்ட்ல போய் சிஏ போட்டு 2 நாள் அலைஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து ரிமாண்ட் பண்ணுவீங்க, அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க எப்படிங்க நாங்க ப்ரூவ் பண்ண முடியும்? சோ இவ்வளவுமே அதுல வந்து வயலேஷன் நடந்திருக்கு, இவ்வளவுமே தவறு நடந்திருக்கு. இந்த தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக மட்டும்தான் அன்னைக்கு எனக்கு வந்து எஃப்ஐஆரை கொடுக்கல. இந்த மிஸ்டேக் எல்லாம் அதுல நடந்திருக்கு. ஒரு அட்வொகேட்டா இருக்கிறவங்க தான் நாங்க போய் கேட்க முடியும். இன்னைக்கு 2 ப்ரொஃபஷன் வந்து இல்ல அப்படின்னா மக்களோட நிலைமை உண்மையா பரிதாபம். ஒண்ணு அட்வொகேட், இன்னொருத்தவங்க ரிப்போர்ட்டர்ஸ், பத்திரிகையாளர்கள். இவங்க 2 பேர் தான் ஒரு அதிகார அமைப்பை எடுத்து கேள்வி கேட்கிறவங்க. அதனாலதான் இவங்க மேலேயும் ஒரு வன்முறைகளும் அதிகமான விமர்சனங்களும் இவங்க 2 பேர் மேல வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா ஒரு அட்வொகேட்டுக்கே பாதுகாப்பு இல்ல, ஒரு அட்வொகேட்டுக்கே பதில் இல்ல அப்படின்னா அப்ப எதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்? எதுக்கு நீதி? நாங்க இன்னைக்கு எல்லா போலீஸ் ஆபீசரையும் தப்பு சொல்லல. ஏன்னா இதுல என்னுடைய லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன். நான் நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அந்த போலீஸ் ஆபீசரை என்ன பகச்சிக்கணும், அவங்கள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்றது எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனைனா நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் நிக்கணும். இன்னைக்கு ஏதோ ஒரு அதிகாரிகள் தப்பு பண்றாங்க, அந்த ஏதோ ஒரு அதிகாரிகள் தப்பு பண்றதுனால எல்லா அதிகாரிகள் பேருமே வந்து கெட்டு போகுது. நான் சுப்பீரியர் ஆபீசருக்கு வந்து இமிடியேட்டா நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன். இந்த வீடியோவை நான் அவருக்குமே அனுப்பி விடுறேன், ஒரு டிசிக்கு. சார் இந்த மாதிரி இஷ்யூ ஆகுது, நாங்க பிராக்டிசிங் அட்வொகேட் சார், நாங்க வந்து இந்த மாதிரி கேட்கிறோம், உங்க காவல் நிலையத்துல வந்து இது பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க, சரியான பதில் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க ஏங்க ஃபர்ஸ்ட் கேட்டை போட்டுறீங்க? நீங்க ஏன் உங்க ஸ்டேஷன்ல அந்த கேட்டை வந்து வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருங்க இது கொடுத்தது? உங்களுக்கு யாருங்க ஃபர்ஸ்ட் அது அதிகாரம் கொடுத்தது? எடுத்து பூட்டுறீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது என்ன மெயின் கேட்டா? உள்ள வச்சு விசாரிக்கிறீங்கன்னா என்ன விசாரிப்பீங்க? அடிக்கிறீங்களா, உதைக்கிறீங்களா என்னன்னு தெரியும்.